ஹாய், வெல்கம் டு தாவணி கல்ச்சர். இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து சிக்கன், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் அடிச்சுட்டு வச்சுட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் சின்ன வெங்காயம் ஒரு முக்கால்வாசி போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ரொம்ப பொன்னிறமாலாம் வரணும்னு அவசியம் இல்லை, வதங்கினா போதும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தக்காளி, ஒவ்வொருத்தவங்க தக்காளி போட மாட்டாங்க, கிராமத்துலலாம் நான் போடுவேன். உங்களுக்கு இஷ்டம்னா போட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை மூணையும் ஒன்றா நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 10 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 10 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு ஒரு நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுடுங்க. அந்த சூடை ஆறினதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் மிக்சியில். இப்போ வந்து நம்ம குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நாட்டுக்கோழி குழம்புக்கு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் போடுறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம்ல வெங்காயம், அது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எடுத்து அதில் போடலாம். நாட்டுக்கோழி சிக்கன் தான் அது. போட்டு நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பச்சை வாடை ரா ஸ்மெல் அப்போ தான் போகும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து சிக்கனை நல்லா நம்ம வதக்கணும். அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும்.
நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, மிக்சியில் போட்டு வச்சுருக்க அந்த வெங்காயம், கருவேப்பிலை, அந்த குழம்பு மிளகாத்தூள் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சிட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கனில். சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா சேர்க்கணும். தேவையான அளவு கழனி தண்ணி, அரிசி கழுவி வச்சுருப்போம்ல, அந்த தண்ணி யூஸ் பண்ணுங்கள். நார்மல் தண்ணி ஊற்றுறத விட அந்த தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. நாட்டுக்கோழி குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. கிராமத்துலலாம் அம்மியில் அரைச்சி வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் விறகடுப்பில் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் பார்த்துட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 8-10 விசில் வரட்டும். நாட்டுக்கோழி வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஆவி அடங்கினதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா ஊற்றிக்கலாம். ஒருத்தவங்க தேங்காய் ஊற்ற மாட்டாங்க, அப்படியே சாப்பிடுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா காரமாக சாப்பிட்றவங்களுக்கு தேங்காய் தேவையில்லை. நான் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வேணுமோ தண்ணியாக வேணுமோ அந்த மாதிரி நம்ம தேங்காய் அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.